ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாசிப்பயிறு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அடுத்தபடியாக ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அரிசியும் பாசிப்பயிரும் சேர்ந்து நல்லா தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாசிப்பயிறு சாதம் பண்ணுறதுக்கு தேவைப்பொருள் வந்து நான் வந்து ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி 2 தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அது மேலே குக்கரை ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணி அப்படியே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கூட இதோட ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ இதாக இருக்கும். அப்புறம் 5 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து லைட்டாக பொன்னிறமாக வந்திருக்கு. லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளியும் ஆனியன் நல்லா வதக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நம்ம ஒரு கப் ரைஸுக்கும் ஒரு கப் பாசிப்பயிறுக்கும் 1 டம்ளர் சேர்த்து 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஆட் பண்ணிட்டேன். என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து கலருக்காக வந்து நிறைய பேர் கேசரி பவுடரில் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக இப்போ கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடியே யூஸ் பண்ணுறேன். நல்லா தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஃப்ரெண்ட், கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து பாசிப்பயிரும் நம்ம ஊற வச்சுருந்த அந்த ரைஸும் அந்த பாசிப்பயிரும் நல்லா வாஷ் பண்ணி 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி கோச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரைஸையும் பாசிப்பயிரும் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஒரு நாள் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு இப்போ வந்து உங்களுக்கு தேவையான கரெக்டாக உப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுச்சு. ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்னும் விசில் சேர்த்து அடங்கணும். நாங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த வர மிளகாய் நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி ரிமூவ் கூட பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சுட பாசிப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.